அக்கா ஹாப்பி டூர் மூலயமா காசிகை அலகாபாத் கல்கட்டா புவனேஸ்வர் 10 நாள் பயணம் வந்திருக்கீங்க. உங்கள் பயண அனுபவம், சாமி தரிசனம், ஃபுட்டு, ரூமு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கக்கா. இந்த ஹாப்பி டூர் மூலயமா வந்ததுனால புதன்கிழமை நைட்லேருந்து எங்களுடைய பயணம் ஹாப்பி டூர் மூலமாக இனிதே தொடங்கியது. நன்றாக வழிநடத்தி எங்களை அழைத்து கொண்டு மிகவும் பொறுமையாக சென்ற சித்ராமாவுக்காக தான் முதல் நன்றியை நாங்கள் சொல்லணும். எத்தனை முறை யார் கேள்வி கேட்டாலும் பொறுமையாக சலிக்காமல் சொல்கிறவங்க அவங்க தான். ஸோ டைம் கொஞ்சம் முன்ன பின்ன நாங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் புவனேஸ்வரில் கோவில் தர்ஷன் நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிங்கராஜா கோவிலுக்கு அதுக்கு முன்னாடியே காலையில் சொல்லிடுவாங்க, இத்தனை மணிக்கு இந்த கோவிலுக்கு போகிறோம் எழுந்துக்கோங்கன்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த கோவில் தர்ஷனுக்கு அந்த ஸ்தல வரலாறு லிங்கராஜா கோவிலுடைய ஸ்தல வரலாறு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்றதும் சொல்லுவாங்க. இங்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்தது இன்னும் சில கோவில் இருக்குன்னுவாங்க. அதை முடிச்சுட்டு வாங்க டிஃபனுக்கு டைம் ஆச்சுன்னுவாங்க. பொறுமையாக நிதானமாக எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க. டிஃபன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டினுடைய நினைவுகளோடையே சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. இதுவரையும் எங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே வரல. ரொம்ப எப்படி கிளம்பணுமோ அதே ஃபுல் ஸ்டாமினாவோடவே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். கயாவில் கயாவில் எங்களுக்கு அந்த தர்ப்பணம் எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா. வரலாறு காணாத கூட்டத்துலேயும் எங்களை மிஸ் பண்ணாமல் வழி நடத்தி சென்றாங்க. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் சொல்லுவாங்க. எங்களை உட்கார வச்சு 34 பேருக்கும் திதி, நாங்கள் 34 பேர் எங்கள் டீமில் உட்காந்து அழகாக திதி கொடுத்தோம். கயாவுக்கு அப்புறம் காசி சொல்லணும். காசியில் கூட சரி, அவங்களுடைய பொறுமை நான் அவங்களே தான் பார்த்துட்டே இருப்பேன் எப்போவுமே. எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள்லாம் தூங்கிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் படுப்பாங்க. அவங்களுடைய பொறுமை கடலினும் பெரியது. ஓகேங்களா. காசியில் நாங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்தோம். காசி விஸ்வநாதர் தர்ஷன் எல்லாம் ஒரு இடம் கூட மிஸ் பண்ணலை. மழை இதை விட இன்னும் அருமையாக சொல்லணும்னா மழை எங்களை நனைய விடாமல் அங்கங்கே ஆட்டோ பேசி கோவிலுக்கு கிட்டத்துலேயே இறக்கி நல்ல சாமி தர்ஷன் கிடச்சிது. அங்கே ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கடையில் போய் காசி தர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கடையில் எங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் திருப்பி அந்த கடையில் இருக்கவங்க எங்களை இது பண்ணி அவங்க நல்லா எங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு அதுக்கான சித்ராமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களுக்கு டீயோடு எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. காசி முடித்ததுக்கப்புறம் கல்கட்டா வந்தோம். கல்கட்டாலும் ரொம்ப அருமையாக சின்ன காளி பெரிய காளி தர்ஷன் சூப்பர்ப். இன்னைக்கு கடைசி நாள் திரிவேணி சங்கமம். இன்றும் மிகவும் அருமையாக உணவு முடித்து, அதுவும் பாருங்கள் ஒரு நாளும் ஒரு ஐட்டம் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. சாப்பாடாகட்டும், குழம்பாகட்டும், பொரியல் ஆகட்டும், டிஃபன் ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம். இதுவரை உடம்புக்கும் எங்களுக்கு எதுவும் பண்ணலை. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த ஹாப்பி டூர் என்னன்றதை எங்கள் நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்தது கலந்துக்கிறோன்றதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அக்கா. ஹாப்பி டூர் மூலயமா காசிகை அலகாபாத் அயோத்தியில் வந்திருக்கீங்க. 10 நாள் பயணம் உங்களுக்கு எப்படி போச்சு? ஃபுட்டு, ரூமெல்லாம் எப்படி இருந்தது? சாமி தரிசனம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கப்பா. ஹாப்பி டூர் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் ஒவ்வொரு டூரு போயிட்டு ஒவ்வொரு கோவில் போயிட்டு வர வரைக்கும் சித்ரா மேடம் அவங்க கூட அந்த சாமியை பார்க்காம எங்கள் திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியிலேயே நாங்கள் ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு காத்துக்கினே நிற்பாங்க. அது எங்களுக்கு ஒருத்தர் ஆட்டோ வந்ததும் அடுத்து எங்கப்பா உங்கள் டீம் வந்துட்டிங்களா, அந்த டீம் வந்துட்டிங்களான்னு கம்பல்சரியாக கேட்பாங்க. ரெண்டாவது எல்லோரும் சாப்பிட்டீங்களா, எல்லோரும் டீ வந்துடுச்சுமான்னு ஒவ்வொரு வேலையும் எங்களுக்கு பின்னாடி படுத்து எங்களுக்கு முன்னாடி எழுந்து வீட்டில் எப்படி பசங்களை வழி நடத்துகிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்தல வரலாறு நாங்கள் கேட்டுட்டு போகிறதுனால பார்க்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப புரியுது, பெருமையாகவும் இருக்குது. நல்லா அதாவது ஒன்றுத்தையே நாங்கள் பார்த்து ஒரு சிலர் நாங்கள்லாம் தெரியாமல் திருப்பி கேட்டால் கூட சாதா மனுஷன்லாம் டென்ஷன் ஆனால் கூட மேம் இவ்வளோ பேர் 38 பேர் 40 பேரை கைட் பண்ணுறவங்க அவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சி ஆன்சர் பண்ணுவாங்க. நைட்டில் ரொம்ப அர்ஜென்ட்டு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி ட்ராவலில் எங்களுக்கு கூட அச்சமாக இருக்கும். அவங்க சொன்ன அடுத்த செகண்டே டிரைவரை கூப்பிட்டு எங்களை நீங்கள் போய் சொல்லிக்கப்பா இறங்குப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களே சொல்லி எங்கள் ப்ராப்ளத்துக்கு கூட நின்று எங்களை திருப்பி கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏற்றி மிட் நைட்டில் கூட எங்கள் கூட ஒரு ஜென்ஸ் மாதிரி நின்று
ஒரு தைரியமான லேடியாக நின்று எங்களோட வந்தாங்க அவங்க இருக்கிற